எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். என்ன தான் நம்ம ஹோட்டலில் போய் தேடி இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குமா, அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குமா தேடி சாப்பிட்டாலும் சில சட்னிஸ் வந்து ரோட்டு கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரோட்டு கடை சட்னி தாங்க இது. ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன், அப்புறம் 10 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா ஜார் அலசி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கும், கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி. திருப்பியும் இதில் என்ன சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, தோசை மாவு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டை அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த தோசை மாவை கொஞ்சமாக அரைக்கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி நீர்க்க அந்த தோசை மாவில் ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்னி நல்லா திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் கொத்தமல்லி தூவி சுட சுட இட்லியில் அப்படியே ரோட்டு கடையில் நின்று கையேந்தி பவன் ஸ்டைலில் சாப்பிட்டு பாருங்களேன். அப்பாடியோ அப்பப்பா, இது எந்த ரோட்டு கடை சட்னின்ற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு பாருங்களேன்.